வெல்கம் டு எண்ணிக்கையில் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதாவது ரயில்வேஸ்ல ஆர்பிஎஃப், ஓகேவா, ஆர்பிஎஃப் வேகன்சி வந்திருக்கு. அதை பத்தின வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஆர்பிஎஃப் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ரயில்வே போலீஸ் இருப்பாங்களா, ஓகேவா, ரயில்வே என்ன பண்ணுவாங்க, போலீஸ் இருப்பாங்களா, அதுக்கான வேகன்சி தான். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள். ஓகேவா, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சார், அப்ப என்ன சார் போஸ்டிங் இருக்கு, எத்தனை போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் 2000 போஸ்டிங். ஓகேவா, இது வந்து அபிஷியல் தான் வந்த டீட்டெயில் தான், நல்லா பார்த்தவங்க. அபிஷியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு the current round requirement vacancy done by filling of vacancy எவ்வளவு அப்படின்னா 2000 வேகன்சி. இதுல அப்படின்னா 2000 வேகன்சி ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிளுக்கு 2000 வேகன்சியும், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருக்குல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆர்பிஎஃப் ஆர் ஆர்பிஎஃப் எஸ்எஃப், ஓகேவா, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதுல என்ன இருக்கும் நமக்கு 250 சப் இன்ஸ்பெக்டர். ஓகேவா, சோ 2000 பிளஸ் 250, 2000 கான்ஸ்டபிள், 250 சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஃபில் பண்ண போறாங்க. ஓகேவா, 10% யாருக்கு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா கொடுத்துருக்காங்க, 15% வந்து உமன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் என்ன சார், எப்படி சார் வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸி. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போலீஸை விட இந்த ரயில்வே போலீஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ல இருந்து எல்லாமே கம்மியா தான் இருக்கும். ரயில்வே கூட ரயில்வேல ஹைட்லாம் கம்மியா எடுப்பாங்க, வேற எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, சிபிடி கண்டக்ட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். யார் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு, ஓகேவா, ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, எக்ஸாம்பிள் சொல்றேன், கீழே இருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அடுத்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், பிஇடி இருக்கு, பிஎம்டி இருக்கு. அது யார் கண்டக்ட் பண்ணா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து யாருன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது யார் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஎஃப் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும், பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த மூணு விஷயம் தான். ஓகேவா, சரி, எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதி பிசிக்கல்லையும் பிசிக்கல் எஃபிஷியன்சியும் பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா, சரி, இப்போ ஜோன் பிரிச்சிருக்காங்க, 4 ஜோன் இருக்கும். ஓகேவா, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், இந்த 4 ஜோன் வச்சு பேஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி. ஓகேவா, இப்போ ரொம்ப முக்கியம் ஏஜ். இதுல ஏஜ் தான் மேஜர் ரோல் பண்ணுது. யாருக்குன்னா சின்ன வயசுல அழகா வேலைக்கு போகலாம். ஏன் அப்படின்னா நீ ஒரு கான்ஸ்டபிளா வேலைக்கு போனா அப்படின்னா நீ என்ன பண்றீங்க, கான்ஸ்டபிளா வேலைக்கு போனா அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 18 இருந்து 25 தான் இருக்கணும். நல்லா பார்த்தாங்க, 18 இருந்து 25 வயசு தான். இது ஜெனரல் கேட்டகரி. நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்க நிறைய எல்லாம் படிக்க தேவையில்ல. 10வது படிச்சிருந்தாவே உங்களுக்கு வேலைக்கு ஈஸியா போகலாம். நீங்க ஒரு கான்ஸ்டபிள் ஆகலாம் ரயில்வேல. ஓகே, ரயில்வே கான்ஸ்டபிள்னா நீங்க ரொம்ப படிக்க தேவையில்ல, 10வது படிச்சிருந்தா போதும். ஜஸ்ட் 10th நீங்க பாஸ் ஆயிருந்தாவே போதும், நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள். உங்க வயசு எவ்வளவு இருக்கணும்னா 18 இருந்து 25 இருக்கணும். சரி சார், எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, எழுதலாமா அப்படின்னா நீங்க ஓபிசி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தவங்க கான்ஸ்டபிள் 18 இருந்து 25. அதை சொல்றேன். ஏன் சப் இன்ஸ்பெக்டர் எழுதணும் சார் அப்படின்னா கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா என்ன பண்ணணும், கிராஜுவேட் ஆயிருக்கணும். ஏஜ் பாத்தீங்கன்னா 20 இருந்து 25. ஓகேவா, சோ ஏஜ் வந்து கான்ஸ்டபிள் 18 இருந்து 25, சப் இன்ஸ்பெக்டர் 20 இருந்து 25. ஓகேவா, சரி சார், இப்போ நான் என்ன சில பேர் டவுட் இருக்கும், எனக்கு 26, 27 எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும். ஆனா ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்கு. இப்போ நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க, ஓகேவா, எஸ்சி எஸ்டி ஃபீல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐக்கு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ், அதாவது 30 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். நீங்க எஸ்சி கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்க எஸ்ஐக்கு எதுனா 30 வயசு வரைக்கும் நீங்க எழுத முடியும். இல்லை சார், நான் எஸ்சி கேட்டகரியில் இருக்கேன், அதே மாதிரி நான் கான்ஸ்டபிள் எழுதுறேன்னா அதே நீங்க என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதலாம். இல்ல சார், நான் ஓபிசி கேட்டகரியில் இருக்கேன் சார், ஓபிசி நான் கிரிமினல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ், அதாவது 28 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு ஏஜ் 28க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகேவா, நீங்க ஏஜ் வந்து 28 வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக எழுதலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ 25 நார்மல், 25 என்னது நார்மலான ஏஜ், 25 தான் மேக்ஸிமமான ஏஜ். நீங்க எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு, ஓபிசி இருந்தா 3 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. சப்போஸ் நீங்க
சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தீங்க, எக்ஸர்விஸ் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சலுகை எல்லாம் உண்டு. 5 years 8 years 10 yearsலாம் உண்டு. அதே மாதிரி விடோ டைவர்ஸ் உமன் இருந்தீங்க அப்படின்னா, உமன் டைவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அன்ரிசர்வ்டு இருந்தாலும் 2 years எக்ஸ்பென்ஷன் உண்டு, ஓபிசிக்கு 5 years உண்டு, எஸ்சி எஸ்டிக்கு 7 years உண்டு. புரியுதா? நீங்க ஓபிசி கேட்டீங்கன்னா 30 வருஷம் இருந்தாலும், நீங்க எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் எக்ஸ்ட்ரா உண்டு. ஓகே, 32 வரைக்கும் நீங்க எழுத முடியும். நீங்க ஜென்ரல் கேட்டகரியே இருந்தா கூட 27 ஏஜ் வரைக்கும் உங்களால எழுத முடியும். எப்ப அப்படின்னா விண்டோஸ் ஆர் டைவர்ஸ்டு உமன். ஓகேவா? இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? ஸோ நார்மலா 18 to 25 டிகிரிக்கு 20 to 25 சப் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸ்ட்ரா 3 years 5 years உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிசிக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணா உங்களோட ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? இப்போ அண்டர்சர் கேட்டகரியில் அது ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு 165, ஃபீமேலுக்கு 157. ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டி 160 152 இதா. அதே மாதிரி சில மார்க்கஸ் அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறப்ப இது வந்து அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதான் ஹைட்டு கொடுத்துருக்க ஹைட். பேர் மத்தெல்லாம் வந்து ஆர்ஐபியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி எக்ஸாம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் கேட்பீங்க 10th லெவலில் படிச்சு நீங்க சொல்றீங்க எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் 10th லெவல் தான் இருக்கும். ஏன்னா குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ கான்ஸ்டேபிள் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 120 கொஸ்டின் 120 கொஸ்டின்ஸ். ஓகேவா? டோட்டலா 120. என்ன எப்படி பிடிக்காமனா 50 + 35 + 35 50 கேள்வி. என்ன அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் போயிடும். 50 கேள்வி ஜென்ரல் அவேர்னஸ். சரி சார், ஒரு 35 கேள்வி அரித்மெட்டிக், அது மேக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அரித்மெட்டிக்ங்கிறது மேக்ஸ் மாதிரி. இன்னொரு 35 கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். நான் ஒரு ரீசனிங் சம் போடுவோம்ல, ஸோ அது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதனை ஆட் பண்ணா 70யா? ஸோ 270, ஜென்ரல் அவேர்னஸ் 50, டோட்டலா 120 கொஸ்டின்ஸ். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 90 minutes தான். அது 1.5 மணி நேரம் தான். ஸோ 1.5 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும், 120 கொஸ்டின் நீங்க எழுதணும். ஸோ கான்ஸ்டபிளுக்கும் இதே தான். சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் 2 பேருக்குமே வந்து இதே ஜென்ரல் அவேர்னஸ் 50, அரித்மெட்டிக் 35, ஜென்ரல் 35 தான். பட் ஆனால் லெவல் மாறும். ஏன்னா இது கிராஜுவேட் லெவல்ல இருக்கும், இது டிகிரி லெவலு, இது வந்து கான்ஸ்டபிள் லெவலு. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் தெரியும். ஓகேவா? இந்தியா ஹிஸ்டரி, ஆர்ட், கல்ச்சர், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஜென்ரல் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் தான் படிக்கணும். அதுக்கு நம்பர் சிஸ்டம், மேக்ஸ் மெயினா. ஓகேவா? லாஸ் அண்ட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இதான் சில நாளே கொடுத்துருக்காங்க, இதான் கேட்பாங்க. சரி சார், ஜெனரல் ரீசனிங் அப்படின்னா அனலாக், சிமிலாரிட்டி, நான் வெர்பல், கோடிங், டீகோடிங். ஸோ இதெல்லாம் அப்படின்னா என்டிபிசி லெவல் இருக்குல்ல, அது மாதிரி ஈஸியாக இருக்கும். பட் அழகு வச்சுக்கோங்க, நீங்க கரெக்டாக இருக்குன்னா 1 மார்க், தப்பா இருந்தா நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு. ஓகேவா? ஸோ கரெக்டாக இருந்தா 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா இருந்தா 1 மார்க், தப்பா இருந்தாங்கன்னா 1/3 வந்து என்னது நெகட்டிவ். ஓகேவா? 1/3 என்ன ஆகும், நெகட்டிவ். அதாவது 3 கொஸ்டின் தப்பா இருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். ஓகேவா? இல்ல 0.33 நம்ம ஒரு கொஸ்டினுக்கு மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கரெக்டா இருந்தா 1 மார்க், தப்பா இருந்தா 0.33 மாதிரி மைனஸ் ஆகும் மார்க். புரியுதா? ஓகே. இது ரிசல்ட் என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிவி டெஸ்ட் வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, கால் லெட்டர் பண்ணுவாங்க. பிஇடி அண்ட் பிஎம்டி கால் லெட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீங்க பிஇடி பிஎம்டி நீங்க பண்ணணும். 10 டைம்ஸ் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு போஸ்ட் இங்கே என்ன பண்ணுவாங்க, 10 டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கேட்டிருக்காங்க. சரி சார், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் பெருசு ரொம்ப இருக்காது. இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு எழுதுறேன், மெயில் எழுதுறேன் அப்படின்னா ரன்னிங் ஓடணும் சார், 1600 மீட்டர் ஓடணும். ஓகேவா? அதுக்கு 1.5 கிலோமீட்டர் மேலே ஓடணும். 1.5 கிலோமீட்டர் தான் 1600 மீட்டர் ஓடணும். 6 minutes 30 seconds ஓடணும். ஓகேவா? தான் அவங்க கொடுத்துருக்க லிமிட்டு. ஓகேவா? அதே மாதிரி லாங் ஜம்ப் 12 feet வரைக்கும் தாங்கணும். ஹை ஜம்ப் 3 feet 9 inches கண்டிப்பா தாண்டி ஆகணும். இதே கேர்ள்ஸ் அப்படின்னு 1000 கிலோமீட்டர் 18 ஓடனா போதும், பட் 4 minutes கொடுக்குறாங்க. லாங் ஜம்ப் 9 feet, ஹை ஜம்ப் 3 feet நம்ம தாண்டி ஆகணும். அதே கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கான்ஸ்டபிளுக்கு டைம் ரொம்ப கம்மி. 5 நிமிஷத்துல 40 செகண்ட்ஸ்ல 5 மீட்டர் ஓடியே ஆகணும். அதே ஃபீமேலுக்கு 3 minutes 40 seconds ஓடி ஆகணும். லாங் ஜம்ப் 9 feet, ஹை ஜம்ப் 3 feet. ஓகேவா? ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு டைமிங் கொஞ்சம் அதிகம், கான்ஸ்டபிளுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பயங்கரமாக இருக்கணும். அப்போ தான் அடிக்க வேண்டிய 5 நிமிஷம் சாதாரண டைம் கிடையாது. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் 1600 மீட்டர் நம்மளால கிளாஸ் பண்ண முடியும். டைமுக்கு நீ ஓடனா கூட நம்மளால பிசிக்கல் இது பண்ணுவாங்க. ஓகேவா?
அப்புறம் என்ன பண்ணா நீங்க குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அதான் பிஇடி அண்ட் பிஎம்டி குவாலிஃபைங் நேச்சர், நோ மார்க்ஸ் ஃபார், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ சிபிடில அதுதான் மேட்ரு. இதுல ஒன்லி ஃபார் நீங்க ஓய் முடிச்சிங்கன்னா போதும், குவாலிஃபை ஆகினா உங்களுக்கு போதும். அடுத்து என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷன்ல உங்க டீடைல்ஸ் ஓகேவா, உங்க மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க ஓகேவா. முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா உங்களுக்கு கவர்மெண்ட்ல போஸ்டிங் வந்துடும் ஓகேவா. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் மினிமம் 42 வைக்கிறாங்க, எஸ்சிசி 36 இருக்கும். அது வந்து மாறும், இது வந்து மினிமம் மார்க் ஓகேவா, இது குவாலிஃபைங் மார்க். பட் என்ன ஒரு கட் ஆஃப் வந்து என்ன ஆகும், அதிகமாக தான் செய்யும். புரியுதா? ஸோ பேனலிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நீ எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுப்பாங்க, ஜஸ்ட் மற்றெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண கிடையாது. கான்ஸ்டபிள் அதே 40-36 தான் ஓகேவா. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரயில்வே வேலை ஓகேவா, ரயில்வேல உங்களுக்கு போலீஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ரயில்வே போலீஸ் ஓகேவா. ஸோ பிசிக்கலாக ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் தான், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது மார்க்கும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங் நேச்சர் தான். எக்ஸாம் நல்லா பண்ணினாவே உங்களுக்கு போதும் ஓகேவா. ஸோ நம்ம இன்ஸ்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்பிஎஃப்க்கு நம்ம கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு இல்லைன்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க ஆர்பிஎஃப் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கலாம் ஓகேவா. நம்ம சொல்ல ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்க 10th முடிச்சிருந்தா என்ன பண்ணலாம், கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது உடனே நடக்க போகுது, ரயில்வே எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட், ஓஎம்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி நம்ம அழகா அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் மட்டும்தான், எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணா போதும், நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். பிசிக்கல் அழகா நீங்க பண்ணிடலாம், ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் தான். இது கைரியெல்லாம் கிடையாது. பெரிய பிரச்சனை நம்ம போய் கைரியர்னும் ஸ்டார் உண்டு, மார்க் உண்டு, இல்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரன்னிங் ஓடி முடிச்சுட்டா போதும், லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்டினா போதும், அந்த கொடுத்த வேல்யூ நீங்க கிளியர் பண்ண மினிமம் வேல்யூ கிளியர் பண்ணா போதும், ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும் ஓகேவா. மற்றபடி வந்து நீங்க வந்து எக்ஸாம் வாங்க மார்க் படி தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போறாங்க. கான்ஸ்டபிள் 1 போஸ்ட் 2 போஸ்ட் இல்ல, நல்லா தெரிஞ்சவங்க 2000 போஸ்ட் ஓகேவா. கான்ஸ்டபிள் 2000, டேரக்டா சப் இன்ஸ்பெக்டரே ஆகும், அதுக்கு வந்து 250 போஸ்ட் இருக்கு. அழகா கிளியர் பண்ண போக முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஆர்பிஎஃப் இந்த ரயில்வே எக்ஸாம் உங்களுக்காக மட்டும்தான், கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணலாம். ஸோ கிளாஸை ஜாயின் பண்ணணும், டவுட்ஸ் இருக்கு சார் கிளியர் பண்ணுங்க சார் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.